சுவாமி சரணமையப்பா. சபரிமலை ஐயப்ப விரதத்தின் விதிமுறைகளை நாம் எல்லோரும் அறிந்து கொள்ளலாம். மாலை அணிந்த பின் சுவாமிகள் அனைவரும் கட்டாயமாக தீவிர பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். தினமும் காலை மாலை என இரு வேளையும் குளிக்க வேண்டும். மாலை அணிந்தது முதல் பக்தர்கள் நாள்தோறும் 108 சரணங்கள் சொல்லி காலையும் மாலையும் ஐயப்பனை வழிபட வேண்டும். இப்படி வழிபடும் பொழுது துளசி, கற்கண்டு, நாட்டு சர்க்கரை, பால் இவற்றுள் ஏதாவது ஒன்றை சிறிதளவு வைத்து நெய்வேத்தியம் செய்து வணங்க வேண்டும். ஐயப்பமார்கள் காலையில் குளிப்பதற்கு முன் எவ்வித பானமோ உணவோ கண்டிப்பாக உட்கொள்ளக்கூடாது. மாலை அணிந்த ஐயப்பமார்கள் தங்களது கடமைக்கு இடையூறு இல்லாமல் மிகவும் சுறுசுறுப்புடன் தங்கள் பணிகளை செவ்வனே செய்ய வேண்டும். முடிந்தவரை தமது நேரத்தை ஐயப்பமார்கள் ஆன்மீக விஷயங்களுக்காக செலவிட வேண்டும். கோவில்கள், புனித தலங்கள் ஆகிய இடங்களை தரிசிப்பதுடன் ஆன்மீக நூல்கள் படிப்பது, குழுவில் உள்ள மற்ற சுவாமிகளுடன் ஐயப்ப வரலாறு மற்றும் ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசுவது, அருகாமையில் நடைபெறும் ஐயப்ப பூஜைகளுக்கு சென்று பங்கேற்பது போன்ற விஷயங்களுக்காக அதிக நேரத்தை செலவிட வேண்டும். இது நமது மன தூய்மையை மேம்படுத்த பெரிதும் உதவும். ஏனென்றால் சமத்துவமும் நட்பும் ஐயப்ப விரதத்தில் ஒரு பகுதியாகவே கருதப்படுகிறது. விரத காலத்தில் கட்டாயமாக சாத்விக சுத்த சைவ உணவை மட்டுமே உண்ண வேண்டும். இயன்றவரை வீட்டிலேயே தயாரித்த சைவ உணவை உண்ண வேண்டும். மாலை தரித்த ஐயப்பமார்கள் தங்கள் வீட்டை தவிர மற்றவர்கள் வீட்டில் எக்காரணத்திற்கொண்டும் உணவு அருந்தக்கூடாது. களவு, சூதாடுதல், பொய், திரைப்படங்கள், விளையாட்டுகள், வேடிக்கைகள், உல்லாச பயணங்கள் இவற்றில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். மது பழக்கம், புகைப்பழக்கம், புகையிலை பழக்கம், பான் போன்ற பாக்குகளை பயன்படுத்தும் பழக்கம் ஆகியவை முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். சக ஐயப்பமார்கள் தமது குழுவில் இருக்கும் மற்ற ஐயப்பமார்கள் இடத்தில் இவ்விஷயங்களை கடுமையாக வலியுறுத்த வேண்டும். விரத காலத்தில் காலணிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. விரத காலத்தில் பகல் நேரத்தில் உறங்குவது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். இரவில் தூங்க மென்மையான படுக்கைகளை தவிர்த்து பாயை பயன்படுத்த வேண்டும். எண்ணெய் தேய்த்து குளிப்பது, சவரம் செய்து கொள்வது கூடாது. மற்றவர்களிடம் பேசும் பொழுது சுவாமி சரணம் என தொடங்கி பின் விடைபெறும் பொழுதும் சுவாமி சரணம் என சொல்ல வேண்டும். மரணம் போன்ற துக்க காரியங்கள் எதிலும் ஐயப்பமார்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் கலந்து கொள்ளக்கூடாது. பெண்களுடைய ருதுமங்கல சடங்கு விழாவிற்கோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ சென்று கலந்து கொள்ளக்கூடாது. விரத காலத்தில் ஐயப்பமார்கள் கடைபிடிக்கும் தூய்மையான சிந்தனை, ஐயப்ப தத்துவத்தை பற்றிய எண்ணம், தூய்மையான சொற்களை பயன்படுத்துதல் போன்ற விஷயங்கள் விரத காலத்தில் மட்டுமன்றி மற்ற நேரங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த உதவுகிறது. இப்படி சுவாமி ஐயப்பனாலேயே வகுக்கப்பட்ட விரத நெறிமுறைகளை ஐயப்பமார்கள் அனைவரும் விரழாமல் கடைபிடித்தால் அந்த ஐயப்பனுடைய அருளை நிச்சயமாக பெறலாம். சுவாமி சரணமையப்பா.